ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், கவனிங்க, நாம் தேவனிடத்திலே நன்றாய் ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து நல்ல கர்த்தருடைய காரியங்களை அறிந்து வேத வாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் மற்றவர்களை கீழே தள்ளும்படியாய் துன்பப்படுத்தும்படியாய் உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாய் மற்றவர்கள் பேரில் குற்றம் சாட்டுகிறவர்களாய் நம்முடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது. பாருங்க, கர்த்தரே அதை விரும்பவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால். கவனிங்க, நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, இங்க விரோதமா செய்யறாங்க, அவங்களை நீங்களே பார்த்துங்க, அவங்களை எதையாவது பண்ணுங்க, அவங்கள ஒன்னும் இல்லாம பண்ணுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் விரும்பவில்லை. கவனிங்க, அவர்கள் நம்மளுக்கு என்ன தீமை வேணா செய்திருக்கட்டும், என்ன தீமையோ நமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் செய்திருந்தாலும் நம்முடைய இருதயத்துல ஒரு குறை இருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு நன்மை செய்தோம், இவ்வளவு தீமை செய்கிறார்களே என்கிற குறை நம்முடைய இருதயத்திலே இருந்தாலும் கூட, கவனிங்க, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. அப்ப கவனிங்க, நம்முடைய தப்பிதங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கவனிங்க, உண்மையாகவே நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் தயங்குகிறோம். அவங்க எவ்வளவு தவறு செய்திருக்காங்க, நாங்க நன்மை செய்தோம், எங்களுக்கு எதிராக செய்துட்டாங்க, அதனால நாங்க உண்மையாகவே நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி அவங்கள நான் நிச்சயமா மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பதற்கு அவங்க தகுதியே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன? பிதாவாகிய தேவன் நம்மை இந்த பூமியிலே நம்ம உண்மையாகவே அவர்களை காட்டிலும் மிக மோசமான நிலைமையிலே கர்த்தருடைய சத்துருக்களாய் நாம் இருந்தோம். எப்படி? தேவனுடைய சத்துருக்களாய் நாம் இருந்தோம். அப்ப அந்த நிலையிலிருந்தே கர்த்தர் நம்மளை மன்னித்தார், நம்மை விடுதலை செய்தார், நம்மை ரட்சித்தார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம எவ்வளவு பாவத்துல இருந்தோம், அதையே நம்முடைய பிதாவாகிய தேவன் மன்னிச்சிட்டார். இப்ப நம்முடைய தப்பிதங்கள், நம்முடைய குறைகள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் மற்றவர்களிடத்திலே, நம்முடைய இருதயத்திலே மற்றவர்கள் மேல் இருக்கிற குறையை நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கவனிங்க, நம்ம என்ன செய்யறோம்? நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா உபவாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா மற்றவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். அவங்க எதிரி ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க என் எதிரி, அந்த எதிரிக்கு அழிந்து போன ஆண்டவரே. இப்படிதான் அநேகருடைய ஜெபங்கள் காணப்படுது. உண்மையா அருமையான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய காரியமா? ஆண்டவர் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அடித்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், காயப்படுத்தினவர்கள் ஒரு இரவு முழுவதும் இயேசு அடிக்கிறாங்க. ஒரு இரவு முழுவதும் தலையிலே முள்முடி, அவருடைய சரீரம் தலையிலிருந்து கால் வரைக்கும் 5000த்திற்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தோம். அவர் சிலுவையில பேசின முதல் வார்த்தை, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதாங்க இயேசுவின் அன்பு, இதான் கர்த்தருடைய அன்பு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாம் ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், கர்த்தரோடுக்குள்ள ஆவின் நிறைவில் இருக்கிறோம், ஆனா மற்றவங்களை மன்னிக்கலன்னா உண்மையாகவே பரலோக ராஜ்யத்துல இடம்பெற முடியாது. அவ்வளவுதான். நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் வேணா சொல்லிக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்துல இடம்பெற முடியாது. இதான் ரகசியம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுக்கு மன்னிச்சுட்டார். நம்ம எவ்வளவு பாவிகளா இருந்தோம், எவ்வளவு அருவருப்புல இருந்தோம், கேவலமான காரியத்துல இருந்தோம், அதெல்லாம் கர்த்தர் ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்க. ஒரு நொடியில கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார், ஒரு நொடியில அவருடைய கிருபையை கொடுத்தாரு. அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. அப்ப நம்ம பாவியா பாதாளத்துக்கு போக வேண்டிய நம்மள பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாத்தி கர்த்தர் நம்மள தப்பிதங்களை மன்னிச்சுட்டாரு. அவ்வளவு பெரிய தவறையா அவர் மன்னிச்சுட்டாரு. இந்த உலகத்துல பூமியில போடுற சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள், விரோதங்கள்
இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு சாகுற வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோங்க. நாங்க சாகுற வரைக்கும் மறக்க மாட்டோம். அந்த பகை விரோதம் எங்களுக்குள்ளே இருக்கும். எங்க ரத்தத்திலே கலந்தது வைராக்கியம். பிசாசுனுக்கு எங்க கொண்டு போறோம்னு அங்கதான் கொண்டு போகணும். அங்கதான் போகணும். பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் சொல்லிக்கலாம். பரலோக ராஜ்யத்தில் இடம் பெற முடியாது. கர்த்தரிடத்துல நமக்கு மன்னிப்பு கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளை, எச்சரிக்கை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல பேசுகிறார். உண்மையாகவே அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தான். உபவாசிக்கிறோம், ஜபிக்கிறோம், போராடி ஜெபம் பண்றோம். ஆனா அநேகரை மன்னிக்காமல் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இல்லை, கர்த்தர் அதை விரும்பவில்லை. இன்றைக்கே மனமாறுவோம். மனப்பூர்வமாய் முழு மனதோடு அவர்களை மன்னியுங்கள். ஆமே. ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளிடத்திலே திட்டமாய் நீர் பேசி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய தப்பிதங்களை எங்கள் தப்பிதங்கள், எங்கள் குறைகள் மன்னிக்கும்படியாய் நாங்கள் மற்றவர்களுடைய குறைகளை, தப்பிதங்களை மனப்பூர்வமாய் நாங்கள் மன்னிக்க கர்த்தர் உதவி செய்ய. இன்றைக்கு இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனப்பூர்வமாய் மன்னித்து அவர்களிடத்தில் ஏசப்பா நாங்களே போய் பேச, நாங்களே ஒப்புரவாக கர்த்தர் உதவி செய்ய. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய எல்லா தப்பிதங்கள், குறைகளை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் மன்னிப்பீராக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போம். அவர்களோடு ஒப்புரவாகும். சமாதானத்தோடு கலந்திருப்போம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.